Hi, I am Manoj. நம்ம ஒரு லேப் வியூ ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோக்ராம்னா, நீங்கள் வந்துட்டு நார்மலாக வந்து லேபில் சிஆர்ஓவில் வந்துட்டு ஆம்ப்ளிடியூட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து வேரி பண்ணுறப்போ வந்துட்டு வேவ் ஃபார்மோட ஆம்ப்ளிடியூட் வேரி ஆகும். அதை வந்து இப்போ நம்ம வந்து லேப் வியூவில் பண்ண போகிறோம். லேப் வியூ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு வியூவில் போயிட்டு கண்ட்ரோல் பேலட்டில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோனையும் நமக்கு வந்து ஒரு வேவ் ஃபார்ம் வந்து க்ரியேட் ஆகிற வந்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகணும். வேவ் ஃபார்ம் க்ரியேட் பாக்ஸ் வந்து கிராஃபிக்கல் இண்டிகேட்டர்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோனையும் கிராஃப்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி இதை வந்து ட்ராக் பண்ணி போட்டுருங்க. இங்கே தான் வந்து நம்ம வேவ் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகிறத நம்ம பார்க்குறது. இப்போ வந்து இங்கே ஒரு இங்கே வர்ற வேவ் ஃபார்மை வந்து நம்ம வந்து ஒரு பட்டனை வச்சு வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு அந்த பட்டன் ஒன்று வேணும். அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோன்னா, வியூவில் போயிட்டு கண்ட்ரோல் பேலட் போயிட்டு நியூமரிக் அண்ட் கண்ட்ரோல்ஸில் உள்ளே போயிட்டு ஒரு நேபை வந்து ட்ராக் பண்ணி போடுறோம். இப்போ வந்துட்டு இந்த நேபை வேரி பண்ணுறப்ப இதில் வர்ற வேவ் ஃபார்மோட ஆம்ப்ளிடியூட் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த நேபை வேரி பண்ணி வந்துட்டு கண்ட்ரோல் ஷார்ட்கட் கீ அமுக்கிறப்ப பிளாக் டயக்ராம் ஓப்பன் ஆகிடுது. இப்போ வந்து இந்த நாவையும் இந்த வேவ் ஃபார்மையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். எது வழியானா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு வியூவில் போயிட்டு ஃபங்க்ஷன்ஸ் பேலட் ஓப்பன் பண்ணி அதில் வந்துட்டு இன்புட்டை கிளிக் பண்ணி சிமுலேட் சிக்னல் இருக்கும், அதை ட்ராக் பண்ணி இங்கே போடுங்க. அதை கிளிக் பண்ணோனையும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நமக்கு என்ன வேவ் ஃபார்ம் வேணும், சைன் வேவ் வேணுமா, ஸ்கொயர் வேவ், ட்ரையாங்கிள் வேவ், இந்த மாதிரி எந்த வேவ் ஃபார்ம் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அதோட ஆம்ப்ளிடியூடை இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் நார்மலாக சைன் வேவ் வச்சுக்கிறேன். அதோட ஃப்ரீக்வன்சி 10.1 இருக்கிறத அப்படியே வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தோனையும் இந்த இடத்துல வந்துட்டு ஆஃப்செட், ஃப்ரீக்வன்சி, ஆம்ப்ளிடியூட் இதோட வந்து எந்த இதை நம்ம வேரி பண்ண போகிறோம், ஒரு ஃப்ரீக்வன்சியை வந்து நேபோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நான் வந்து ஆம்ப்ளிடியூடை நேபோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து நம்ம ஆம்ப்ளிடியூடை தான் வேரி பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ இந்த ஆம்ப்ளிடியூடை நேபோட கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணோடனே நம்ம வந்து என்ன வேவ் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இங்கே வந்துடும். சைன் வேவ் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைன் வேவை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வேவ் ஃபார்ம் கிராஃபோட கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷார்ட்கட் கீ அமைக்கி இந்த இடத்துல இது வந்து ரன்னு, இது வந்து கண்டினியூஸ்லி ரன். இந்த ரன் கண்டினியூஸ்லியை கொடுத்தோன்னே வந்துட்டு நமக்கு வந்து வேவ் ஃபார்ம் ஜெனரேட் ஆகிடுது. ஓகே, இந்த வேவ் ஃபார்ம் வந்துட்டு ஆம்ப்ளிடியூடை இப்போ வந்து 4ன்னு வைக்கிறப்போ வந்துட்டு அதோட ஆம்ப்ளிடியூட் வந்து கிராஃபில் 4ன்னு மாறிடுது. இந்த ஆம்ப்ளிடியூடை 8ன்னு வைக்கிறப்ப அந்த கிராஃபில் அதோட ஆம்ப்ளிடியூட் 8ஆக மாறிடுது. ஓகே, மறுபடியும் இந்த ரன் கண்டினியூஸ்லின்றதை ஸ்டாப் பண்ணிட்டோம்னு வச்சோம்னா நார்மலாக வந்துடும். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல என்னோடய ஆம்ப்ளிடியூட் வேல்யூ வந்து நாபோட வேல்யூ வந்து 100ன்னு மாற்றோம்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 0 மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு என்ட்ரு பண்ணோம்னா அதோட வேல்யூ 100ன்னு மாறிடும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ரன் கண்டினியூஸ்லி கொடுத்தோன்னே இந்த இடத்துலையும் வந்துட்டு ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடுது. இப்போ ஆம்ப்ளிடியூட் வேல்யூ வந்து 15 வைக்கிறப்போ வந்துட்டு ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ 50. இது வந்து நார்மலாக சிஆர்ஓவில் நம்ம பண்ணுவோம். அதே வந்துட்டு இப்போ நம்ம லேப் வியூவில் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.